விசில் சத்தம்தான் நம் தேசிய கீதம், விசில் சத்தம் கேட்டால் நம் வெற்றி உறுதி என்று திமுகவில் அண்மையில் இணைந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். பழனிசாமியோடு சேர்ந்து அதிமுகவை குழி தோண்டி புதைத்தவர் ஆர்பி உதயகுமார் என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். எனக்கு எதிராக 6 ஓ பன்னீர்செல்வங்களை நிறுத்தியவர் ஆர்பி உதயகுமார் என்றும் அவர் பேசியிருக்கிறார். விசில் சத்தம் தான் நம் தேசிய கீதம், விசில் சத்தம் கேட்டால் நம் வெற்றி உறுதி என்றும் பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். மேலும் உலகை ஆளும் 9 கோள்களில் யாராலும் வெல்ல முடியாதது சூரியன் என்றும் பேசியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் என்ன பேசினார் என்று பார்க்கலாம். அதிமுகவை குழி தோண்டி புதைத்த அந்த பாவ செயலை பழனிசாமியும் அவரோடு இணைந்திருக்கிற உதயகுமார், இந்த உதயகுமார் எங்கிருந்து வந்தார் அந்த ஆள். நான் போய் ராமநாத எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலை போட்டிட்டேன். பன்னீர்செல்வத்தை கூட்டு 6 பன்னீர்செல்வத்தை, அது இன்சியல் ஓ இருக்கிற பன்னீர்செல்வமாக பார்த்தேன். உடனே நிப்பாட்டினா இருந்தாலும் என்னை தோற்கடிக்க போகுது. என்னாச்சு? இந்த 6 பேருக்கு டெபாசிட் போச்சு. இரட்டையில நிப்பாட்டி இருந்தாங்களே ஒரு வேட்பாளர் பெருமாள், அவருக்கு டெபாசிட் போச்சு. நம்முடைய சின்னம் நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அதாவது இந்த உலகத்தை பூமியை ஆளுகின்ற கோள்கள் 9 கோள்கள் தான் இன்னைக்கு இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த கோள் சூரியன். சக்தி வாய்ந்த சூரியன். எந்த காலத்திலும் சூரியன் வெல்வதற்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த நாடும் இல்லை என்ற நிலை இருக்கிறது. தொடர்ந்து அங்கே விசில் வந்துட்டு இருக்குது. இந்த விசில் தான் நம்முடைய ஆதி காலத்திலிருந்து நம்முடைய தேசிய கீதமாக வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதையும், விசில் சத்தம் கேட்டாலே நம்ம உறுதியாக அனைத்து தேர்தலிலும் உறுதியாக மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதுதான் நிலை. 9 கோள்களில் சூரியனை வெல்ல யாருமே இல்லை என்று முன்னாள் முதல்வரும் திமுகவில் இணைந்தவருமான ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம்.